நிழல் தாமரையின் சாபம். கதாபாத்திரங்கள்: பாரி, இயற்கையை மதிக்கும் நடைமுறை ஞானம் கொண்டவன். கபிலன், ஏடுகளில் உள்ளதே அறிவு என நம்புபவன். வேலன், இயற்கையை அறிவியல் பார்வையில் பார்ப்பவன். மாயன், மந்திரத்தால் உலகை ஆளலாம் என நினைப்பவன். ஆற்றைக் கடக்க வழி தெரியாமல் நால்வரும் நிற்கின்றனர். என் ஓலைச்சுவடி வடக்கே ஒரு பாலம் இருப்பதாக காட்டுகிறது என்கிறான் கபிலன். வேலனோ, சரியான கருவிகள் இருந்தால் அந்த படகை இங்கே இழுத்துவிடலாம் என்கிறான். மாயன், என் மந்திரத்தால் வழி செய்கிறேன் என்று பெருமை பேசுகிறான். ஆனால் பாரி அமைதியாக, பொறுங்கள், இன்னும் ஒரு நாழிகையில் நீரோட்டம் பாதியாக குறையும், அப்போது எளிதாக நீந்திக் கடக்கலாம் என்கிறான். அவன் சொன்னபடியே நடக்க மூவரும் அவன் நடைமுறை அறிவை வியக்கின்றனர். ஆற்றங்கரை சம்பவத்திற்குப் பிறகு கபிலன், யாருடைய அறிவு உயர்ந்தது என்பதை நிரூபிக்க நாம் மாய சதுப்பு நிலத்திற்கு செல்ல வேண்டும் என்று கூறி அங்குள்ள சக்தி வாய்ந்த நிழல் தாமரை பற்றி விளக்குகிறான். நால்வரும் மாய சதுப்பு நிலத்தை நோக்கிப் பயணிக்கின்றனர். வழியில் கபிலன் வரைபடங்களை பார்க்க, வேலன் மண்ணின் மாதிரிகளை சேகரிக்க, மாயன் தன் மந்திர சக்தியைப் பற்றி பெருமை பேச, பாரி மட்டும் மௌனமாகச் சுற்றியுள்ள இயற்கையின் அடையாளங்களை கவனிக்கிறான். பல நாள் பயணத்திற்குப் பிறகு அவர்கள் அந்த சதுப்பு நிலத்தை அடைகிறார்கள். அங்கே ஒரு சிறிய கரிய மண்திட்டில் வசீகரிக்கும் ஊதா நிறத்தில் நிழல் தாமரை பூத்திருப்பதை முதன்முதலாக காண்கின்றனர். மூவரும் மலரின் அழகில் மயங்கி அதை எப்படி அடைவது என தங்களுக்குள் வாதிடுகின்றனர். கபிலன் சடங்குகளைப் பற்றி பேச, வேலன் அதன் சாரத்தைப் பற்றி பேச, மாயன் அதன் சக்தியைப் பற்றி பேச அவர்களின் பேராசை வெளிப்படுகிறது. பாரி குறுக்கிட்டு, நிறுத்துங்கள், இது மலர் அல்ல, இந்த நிலத்தின் நஞ்சை காக்கும் தெய்வம். இதை தொந்தரவு செய்தால் இதன் சாபம் நம்மை அழித்துவிடும் என அழுத்தமாக எச்சரிக்கிறான். மூவரும் அதை ஏளனம் செய்கின்றனர். பாரியின் பேச்சை மீறி மூவரும் தாமரையை நெருங்குகிறார்கள். மாயன் மந்திரங்களை ஓத, வேலன் தன் கருவிகளை தயார் செய்ய, கபிலன் சுவடிகளைப் படிக்க அந்த இடத்தின் சூழல் மெல்ல மெல்ல மாறுகிறது. பாரியின் பேச்சை மீறி மூவரும் தாமரையை நெருங்குகிறார்கள். மாயன் மந்திரங்களை ஓத, வேலன் தன் கருவிகளை தயார் செய்ய, கபிலன் சுவடிகளைப் படிக்க அந்த இடத்தின் சூழல் மெல்ல மெல்ல மாறுகிறது. சற்று நேரத்தில் அந்த கருநிழல் மறைந்து அந்த இடம் மட்டும் வெறுமையாக கிடக்கிறது. பாறையிலிருந்து இறங்கிய பாரி தன் நண்பர்கள் இருந்த வெற்றி இடத்தை பார்க்கிறான். அவன் கண்களில் சோகம் படர்ந்திருக்கிறது. அந்த சதுப்பு நிலத்திலிருந்து அவன் மட்டும் வெளியேறுகிறான், அறிவோடு அடக்கமும் வேண்டும் என்ற பாடத்தை நெஞ்சில் சுமந்தபடி.